சொல்ல முடியாது. அது ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் கிச்சன் ஒன்று தான் விடுவாங்க. எல்லாரும் எங்க ஊர்ல கூட கடைக்கு பெயிண்ட்லாம் அடி வேண்டியது இருக்கு. எங்க அப்பா பயங்கர வேலையாவே இருக்காரு. ஊர்ல இருக்கவங்களாம் போன் பண்ணி எப்போ வருவீங்கன்னு கேக்குறாங்க. பொங்கலுக்கு அவருக்கு லைனா வேலை இருந்துட்டே இருக்கிறதுனால டைமே கிடைக்கல. நாங்க அங்க போகவே முடிய மாட்டேங்குது. இப்பவே எப்போ ஊருக்கு போவோம்னு கேட்டா பொங்கல் கூட பொங்கல் சாமி கும்பிட்டுட்டு ஆட்டு பொங்கல் பண்ணா ஆமா ஏதாச்சும் ஒரு முக்கியமான வேலை வந்தா அப்படியே நின்றுறாரு. அப்புறம் அம்மா என்ன சொல்றாங்க, தனித்தனியா கொண்டாடுறதுன்னா நல்லா இருக்கும், நம்ம அப்படி எங்க இருந்தாலும் கும்பலானதான் அப்படின்றாங்க. ஊர் சொல்றீங்களா? பெருக்கன்னைக்கு திருவிழாக்கு வந்தீங்களா? சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க உங்களுக்கு லவ் மேரேஜ் அப்படின்னாங்க. எத்தனை பசங்க? 2 பசங்க. இப்ப என்ன காலேஜ் படிக்கிறாங்களா? பொண்ணு கல்யாணம் ஆச்சு. சரி பையன் மட்டும் கல்யாணம். பிகாம் முடிச்சிருக்கான் பையன். அதுதான் கல்யாணம். நீங்க நிறைய இடத்துல கலர் பெயிண்ட்ல அடிச்சிருப்பீங்கல்ல, என்ன கலர் ரொம்ப அழகா இருக்கும் செவத்துக்கு? இது மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் அடிச்சிருப்பீங்க. சொல்லிட்டு வச்சுங்க, அவன் மனசுல ஒன்று வச்சு நீங்களே முடிவு பண்ணி ஒரு கலர் சொல்லுங்க, அடிச்சிடலாம். ஒரு மணி பண்ணி ஓகே பண்ணுங்க. ஒவ்வொருத்துக்கு ஒரு வீட்டுக்கே 4 பேருக்கு ஒரு கலர் பிடிக்கும். ஆமா, அது பிடிக்கும், அப்பா பிடிக்கும், அப்பா பிடிக்கும். அதை போல சரி நான் பெயிண்ட் பண்ண என்ன சார்ஜ் பண்ணுவேன். உங்க இஷ்டமா விடணும், நீங்க என்ன புரியுது அதை போடணும். அது பார்க்கலாம் சார், அது பார்க் பண்ணுறேன் மார்க்கெட் கீழே சிமெண்ட் அப்புறம் அந்த கிச்சனில் வரும். கல்லாம் ஆரி வச்சுருக்கீங்களா, கல்லாம் தூக்கி போட்டு பேக் எலி வந்துடுது. அதுக்குள்ள எப்படி வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. அதை இப்போ பேக் பண்ணிட்டேன்னா லூஸ் ஆகிடுச்சு. லூஸ் ஆகிறதுனால உங்களுக்கு தெரியும் எலி எப்படியாதான் அப்புறம் சுவிட்ச் பாக்ஸ் கேப் வச்சு அது பேக் பண்ணியாச்சு. இந்த சுவிட்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. இது மேல இப்ப பெயிண்ட் அடிக்கணும் அப்படியே விட்டுறலாம். அது சும்மா தொடச்சி தான் ஒரு டைல்ஸ் தானே. அதான் கேட்டேன். சும்மா துணி வச்சு தொடச்சி விடணும் காஞ்சி. இது வந்து என் தங்கச்சி அடிச்சது இந்த கலர். அவன் வந்து அந்த மேல் அந்த டிசைன் மட்டும் கொடுத்தது. அது என்னன்னா எங்களுக்கு பெயிண்ட் அடிச்சு கொடுத்தாங்க. அப்படியே அந்த அந்த லைன் அப்படியே சும்மா விட்டுட்டு போயிட்டாங்க வெள்ளையாவே.
என் தங்கச்சி சின்ன பண்ணா அது அழகாக டிசைன் இருக்குது, அது வெள்ளையாகவே இருந்தால் அந்த டிசைன் தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, ஒரு நாள் அவளே ட்ரம்மு வச்சு அந்த ட்ரம் மேலே ஏறி நான் கலர் கொடுக்குறேன்னு அந்த 2 கலர் கொடுத்தா. ஆ என்ன கலர்? கோல்டா? இதுல எப்படி கேப் வந்துச்சு தெரியல, வைக்கும்போதே ட்விஸ்ட் ஆனான்னு தெரியல. அவர் மாதிரி கேப் அப்படியே இருக்குல்ல, கலவு போட்டு உதிரி கலவு போட்டு மாவு வச்சு பேக்கிங் பண்ணி அதை பட்டி பார்த்தா நீங்க பேசு அப்படியே. ஆமா, அந்த ஓட்ட வழியா அப்படியே கீழே வந்துடும். அது கலவு போட்டு நைஸ் பண்ணி போட்டு அப்படியே பேக்கிங் பண்ணி அப்படியே பிடிச்சி நீங்க இன்னும் சாப்பிடலையா?
இது நம்ம